10th standard maths first unit example 1.16 இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா forensic scientist வந்து மனுஷங்களுடைய ஹைட்டுக்கும் அவங்களுடைய தொடையில இருக்கக்கூடிய போனோட லென்த்துக்கும் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அது என்ன ரிலேஷன் அப்படின்னா h of b equal to 2.47 into b plus 54.10. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதுல b அப்படிங்கிறது அந்த தை போனோட லென்த்தை குறிக்குது, h அப்படிங்கிறது அந்த பர்சனோட ஹைட்டை குறிக்குது. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா 3 சப்டிவிஷன் கொடுத்து இதுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சொல்யூஷன் போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை முதல்ல பார்க்கலாம். நம்ம டொமைன்ல 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், b1 b2. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து h of b1 ஓட வேல்யூ கிடைக்கும். அடுத்து செகண்ட் எலிமெண்ட்டை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா h of b2 ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகே, நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த h of b1 உம் h of b2 ஓட வேல்யூ ஈக்குவல் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதாவது b1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்குதுல்ல, அது h of b1. b2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும்ல, அது வந்து h of b2. பட் நம்ம அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணதை பார்க்கும்போது 2 எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு 1 ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன் என்ன, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். அதுதான் நம்ம 1 to 1 கண்டிஷனா நம்ம படிச்சிருக்கோம். பட் நம்ம இங்க எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல b1 உம் b2 உம் ஈக்குவல், அதாவது b1க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் b2 அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிரும். சரியா? ஸோ நம்ம இப்போ b1 ஈக்குவல் டு b2 அதை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்க h of b1 வேல்யூக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 2.47 into b1 plus 54.10. அடுத்து வந்து h of b2 க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், 2.47 into b2 plus 54.10. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இதுல நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 54.10 இருக்கு இல்லையா, அதை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் எழுதுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 2.47 into b1 ஈக்குவல் டு 2.47 into b2 plus 54.10 minus 54.10. ஸோ 54.10 minus 54.10 நமக்கு 0 ஆயிடும். மிச்சம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 2.47 into b1 equal to 2.47 into b2. இதுதான் கிடைக்கும். இந்த பக்கமும் 2.47 இருக்கு, இந்த பக்கமும் 2.47 இருக்கு. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், b1 equal to b2. நம்ம அப்போ இங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், b1 உம் b2 ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ சேம் எலமெண்ட், சேம் வேல்யூக்கு சேம் இமேஜ் கிடைக்குது. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிளியர் ஆகுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன்ல ஒரு பர்சனுடைய தை போனோட லென்த் கொடுத்துருக்காங்க, அந்த பர்சனோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் போலாம். தை போனோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 50 சென்டிமீட்டர். நம்ம தை போனோட லென்த்தை தான் b எடுத்திருக்கோம். ஸோ b ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். நமக்கு ஹைட்டுக்கும் தை போனோட லென்த்துக்கும் உண்டான ரிலேஷன் தெரியும். என்னது, h of b ஈக்குவல் டு 2.47 into b plus 54.10. ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்கிற இந்த தை போனோட லென்த்தை இந்த ரிலேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்சனோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சிடும். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, h of 50 equal to 2.47 into 50 plus 54.10. 2.47 50 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 123.50 கிடைக்கும். ஸோ இப்போ 123.50 plus 54.10 வரும்.
இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 177.60 சென்டிமீட்டர் வரும். ஸோ அந்த பர்சனோடைய ஹைட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ அந்த பர்சனோட ஹைட் என்ன? 177.60 சென்டிமீட்டர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு பர்சனோடைய ஹைட் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனோடைய thigh boneோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் போலாம். அந்த பர்சனோடைய ஹைட் என்ன? 147.96 சென்டிமீட்டர். ஸோ அந்த ரிலேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? h of b equal to 2.47 into b plus 54.10. நான் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக அந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரியா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இதையும் அதான் h of b அந்த பக்கமும் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு h of b ஓட வேல்யூ தான் வந்து 147.96. ஸோ அதை இந்த h of b க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ 2.47 into b plus 54.10 ஈக்குவல் டு 147.96 வரும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 54.10 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போவோம். ஸோ அப்போ என்ன வரும்? 2.47 into b equal to 147.96 minus 54.10 வரும். ஸோ இதனையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 93.86 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2.47 into b equal to 93.86 வரும். அடுத்து இங்க இருக்கிற 2.47 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா டிவிஷன் ஆயிரும். ஸோ இப்போ b equal to 93.86 divided by 2.47 வரும். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 38 வரும். ஸோ அந்த பர்சனுடைய thigh boneோட லென்த் வந்து 38 சென்டிமீட்டர். இந்த 16th சம்ல நம்ம 3 சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஃபங்க்ஷன்ல சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். இதுல கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பத்தி ஃபர்ஸ்ட் டீடைலா பார்ப்போம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். அதாவது f of x equal to constant. ஓகே, இத நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து புக்ல இல்ல, பாருங்க. செட் A வந்து டொமைனா எடுத்துக்கிறோம், செட் B வந்து கோ டொமைனா எடுத்துக்கலாம். செட் A ல என்ன எலிமெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா -2, -1, 0, 1, 2. ஸோ இந்த 5 எலிமெண்ட்டும் செட் A ல இருக்கு. செட் B ல என்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 எலிமெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் 2 தான் வந்து இமேஜா கிடைக்குது. ஸோ அப்போ இங்க ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இமேஜா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் வந்து நமக்கு 2 மட்டும் தான் கிடைக்குது. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நமக்கு ரேஞ்சா கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்தனால இங்க கொடுத்திருக்க இந்த ஆரோ டயக்ராம்ல கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, புரியுதா? f of x equal to 2 வருது. 2ங்கிறது இந்த கான்ஸ்டன்ட்டை குறிக்குது. ஓகே, இத நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும்னு வெச்சுக்கோங்களேன். இந்த ஆரோ டயக்ராம எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? f equal to set of -2, -2, -1, -2, 0, -2, 1, -2, 2, 2 இந்த மாதிரி 5 ஆர்டர் பேர்ஸ் வருது. இதுல பாருங்க x கோஆர்டினேட் தான் வந்து வேற வேறையா இருக்கு, பட் y கோஆர்டினேட் வந்து ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து இந்த மாதிரி நமக்கு கொடுத்தாலே நமக்கு ஈஸியா புரியணும். கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இத நம்ம கிராஃபா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி பேரலா ஒரு லைன் கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா. என்ன காரணம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ மாறவே இல்லை, நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் மாறி இருக்கு. அதனால நீங்க எங்க பிளாட் பண்ணாலும் பாயிண்ட நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அது பேரலா தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்தாலோ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்திருந்தாலோ இல்லை இப்படி ஆரோ டயக்ராம் கொடுத்தாலோ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா ரேஞ்ச்ல வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஓகே,
அடுத்து வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பத்தி பார்ப்போம். ஏ அப்படின்னு ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கலாம். இந்த செட்டுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்த எக்ஸோட வேல்யூ தான் இருக்கும். ஸோ இன்புட் என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் அவுட்புட்ல வரும். அதுதான் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா ஐ சப்ஸ்கிரிப்ட் ஏ இந்த மாதிரி டினோட் பண்றாங்க. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இது புக்ல இல்ல. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏன்னு ஒரு செட் எடுத்தாச்சு. அதுல என்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்னா -3 -2 -1 0 1 2 3 இந்த 7 எலமெண்ட் இருக்கு. நம்ம செட் ஏவையே டொமைனாவும் எடுத்துக்கிறோம், கோடொமைன் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். கிடைக்கக்கூடிய இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா -3க்கு -3ஏ இமேஜா கிடைக்கி, -2க்கு -2 இமேஜா கிடைக்கி, -1க்கு -1 இமேஜா கிடைக்கி, 0க்கு 0 இமேஜா கிடைக்கி, 1க்கு வந்து 1 இமேஜா இருக்கு, 2க்கு வந்து 2 இமேஜா இருக்கு, 3க்கு வந்து 3 இமேஜா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த இன்புட் கொடுக்கமோ அதே இன்புட் வந்து அவுட்புட்டா கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா இங்க டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, இதை வந்து நம்ம ஐ சப்ஸ்கிரிப்ட் ஏன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இங்க நான் ஆரோ டயக்ராமா கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை நான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதினேன் அப்படின்னா செட் ஆஃப் -3, -3 -2, -2 -1, -1 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 இந்த மாதிரி 7 ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிளியர் ஆகுது அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் சேம் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்றோம். இதை நம்ம கிராஃபா வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டைகோனலா தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா. பாருங்க, இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைஜெக்ஷன். ஏன் இதை பைஜெக்ஷன் சொல்றோம் அப்படின்னா டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கோடொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ இந்த எஃப் வந்து 1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கு, அதே டைம் ஆன் டூவாகவும் இருக்கு. ஸோ அப்போ எஃப் வந்து ஒரு பைஜெக்ஷன். இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைஜெக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரியல் நம்பர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிப்போம். ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது, இர்ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ இந்த ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர். ஓகே, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் நம்பருடைய ஒரு பகுதி தான் வந்து இன்டிஜர்ஸ், இன்டிஜர்ஸோட ஒரு பகுதி தான் வந்து ஹோல் நம்பர், ஹோல் நம்பரோட ஒரு பகுதி தான் வந்து நேச்சுரல் நம்பர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து ரியல் நம்பர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு, என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ரியல் நம்பர்ல இல்லாத விஷயங்களை வந்து நம்ம நான் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். நான் ரியல் நம்பர்ஸ்ல என்னெல்லாம் அடங்குது பாருங்க, இமேஜினரி நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ரெண்டையும் நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. இதுல வந்து எப்பவுமே வந்து ஐங்கிற லெட்டர் வரும், சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது போக இன்ஃபினிட்டி வந்து ஒரு நான் ரியல் நம்பர். ஸோ இந்த மூணுமே வந்து நான் ரியல் நம்பர். ஓகே, சரி, நம்ம ரியல் நம்பர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு, என்ன இல்லைன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ரியல் வேலிட் ஃபங்க்ஷனுக்கு வரலாம். செட் ஏக்கும் செட் பிக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பருக்கு சப்செட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியல் நம்பருக்கு சப்செட்டா ரேஞ்ச் கிடைச்சது அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ங்கிறது எஃப் ஆஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். ஸோ மூணு ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேலிட் ஃபங்க்ஷன், இந்த மூணையும் நம்ம கிளியரா பார்த்தாச்சு. ஓகே,
எக்ஸாம்பிள் 1.17. இந்த சம்ல ஒரு ஃபங்க்ஷனை ரியல் நம்பர்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா f of x equal to 3x minus 5. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. a, 4 இன்னொன்று வந்து 1, b. ஓகே, பட் நமக்கு இந்த ஏயோட வேல்யூ என்னன்னு தெரியாது, பியோட வேல்யூ என்னன்னு தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் போலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுவோம். அப்போ வந்து f equal to set of x, 3x minus 5 such that x belongs to r. rங்கிறது ரியல் நம்பரை குறிக்குது. ஸோ x வந்து ரியல் நம்பரை சேர்ந்தது. அதே மாதிரி இந்த ஆர்டர் பேர்ஸ்ல எப்பவுமே எக்ஸ் கோஆர்டினேட் வந்து டொமைனை குறிக்கும், y கோஆர்டினேட் வந்து கோ டொமைனை குறிக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் எடுத்துக்கலாம், a, 4. இந்த ஆர்டர் பேர்லேருந்து நமக்கு என்ன கிளியர் ஆகுது? ஏயோட இமேஜ் தான் 4. ஓகே, எப்பவுமே டொமைனை எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா கோ டொமைன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிதான் நம்ம எடுத்துப்போம். அப்போ டொமைன் இங்க வந்து ஏ அப்படின்னா கோடொமைன் வந்து எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ தான் 4. கிளியர் ஆகுதா? ஓகே, ஸோ நமக்கு இந்த ஆர்டர் பேர்லேருந்து எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து நம்ம 4ன்னு எழுதியாச்சு. அடுத்து இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன்லேருந்து எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வந்து ஏயா இருக்கும்போது இந்த ஏ வந்து இந்த ரிலேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of a equal to 3a minus 5 வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 3a minus 5 equal to 4. இங்கே இருக்கிற மைனஸ் 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ் 5 ஆகும். அப்போ 3a equal to 9 கிடைக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற 3யை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா டிவிஷன் ஆகும். ஸோ இப்போ a equal to 9 divided by 3. ஸோ ஆன்சர் வந்து 3. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 3ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் பார்ப்போம், 1, b. இதுலேருந்து நமக்கு என்ன கிளியர் ஆகுது? 1ஓட இமேஜ் தான் b. ஸோ அப்போ இங்கே வந்து டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் நமக்கு என்னன்னு தெரியுது, பட் கோ டொமைனில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னன்னு தெரியல. நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், டொமைனில் எக்ஸாக இருந்ததுன்னா கோ டொமைனில் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ டொமைனில் 1 அப்படின்னா கோடொமைன்ல f of 1. ஸோ f of 1ஓட வேல்யூ தான் b. ஓகே ஓகே, நம்ம இந்த ஆர்டர் பேர்லேருந்து f of 1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கொடுத்துருக்க ரிலேஷன்லேருந்து கண்டுபிடிப்போம். இப்போ x equal to 1 அப்படின்னா f of 1 equal to 3 into 1 minus 5 வரும். 1 இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் 3 into 1 minus 5 வரும். இதில் பாருங்க 3 minus 5 equal to minus 2 வரும். ஸோ பியோட வேல்யூ வந்து -2. நமக்கு ஏயோட வேல்யூவும் கிடைச்சாச்சு, பியோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் 1.18. இந்த சம்ல ஒரு பார்ட்டிக்கிள் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் எஸ்ஸை டிராவல் பண்ண அது எடுத்துக்கக்கூடிய டைமை டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்ஸுக்கும் டீக்கும் உண்டான ரிலேஷனை s of t equal to t square plus t divided by 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா t-யோட வேல்யூ கொடுத்து s of t-யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் போவோம். given எழுதிக்கலாம். s of t equal to t square plus t divided by 2ன்னு எழுதியாச்சு. ஓகே, இங்கே சப்டிவிஷன் பாருங்க, வேர்ட் எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த t-யோட வேல்யூவை நம்ம நம்பரில் மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை மாற்றணும் அப்படின்னா டீயோட வேல்யூ வந்து 3.5 வருது. செகண்ட் சப்டிவிஷனை நம்ம நம்பர்ஸில் மாற்றணும் அப்படின்னா 8.25 வருது. இது எப்படி வருது? இந்த 0.5 எப்படி 0.25 வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாஃப் ஹவர் அப்படிங்கிறது 30 மினிட்ஸை குறிக்குது இல்லையா? 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட்ஸை குறிக்குது. இப்போ ஹாஃப் ஹவரோடைய வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 30 divided by 60. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.5 வருது. ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் t equal to 3.5ன்னு வந்திருக்கு. செகண்ட் சப்டிவிஷனில் 15 மினிட்ஸுங்கும் போது 15 divided by 16 போடுவோம். ஸோ அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.25 வருது. ஸோ அப்போ 8 + 0.25 equal to 8.25. இப்படி தான் இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்திருக்கு. ஓகே,
ஸோ இப்போ டீயோட வேல்யூ இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து எஸ் ஆஃப் டீயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டி ஈக்குவல் டு 3.5ன்னு எடுத்துப்போம். இந்த டீயோட வேல்யூவை கொடுத்துருக்க ரிலேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஆஃப் 3.5 ஈக்குவல் டு 3.5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3.5 டிவைடட் பை 2ன்னு வரும். 3.5 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 12.25. ஸோ 12.25 ப்ளஸ் 3.5 டிவைடட் பை 2ன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுவோம். அடுத்து இதை ரெடியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 15.75 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 15.75 டிவைடட் பை 2ன்னு எழுதியாச்சு. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.875 வரும். ஸோ வந்து டைம் வந்து 3.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 7.875 கிலோமீட்டராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். இதில் பாருங்க, டீயோட வேல்யூ வந்து நம்ம 8.25 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே இந்த ரிலேஷனில் டீக்கு பதிலாக 8.25 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஆஃப் 8.25 ஈக்குவல் டு 8.25 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8.25 டிவைடட் பை 2 வரும். 8.25 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா 68.08 வரும். ஸோ 68.08 ப்ளஸ் 8.25 டிவைடட் பை 2 இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரக்கூடிய வேல்யூ. இப்போ 68.06ஐயும் 8.25ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 76.31 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதுறோம்? 76.31 டிவைடட் பை 2ன்னு எழுதியாச்சு. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 38.16 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ அந்த பார்ட்டிக்கிள் 8 hours 25 minutes எடுத்துக்கிச்சு அப்படின்னா 8 hours 15 minutes எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 38.16 கிலோமீட்டராக இருக்கும். ஸோ நமக்கு எஸ் ஆஃப் டியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த சம் முடிஞ்சுது. ஓகே, எக்ஸாம்பிள் 1.19. இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியல் நம்பர்ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா x லெஸ் தென் -2 இருக்கும் பட்சத்தில் f of x ஈக்குவல் டு 2x plus 7. இன்கேஸ் x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2 அதே டைம் லெஸ் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் -2. அதே மாதிரி x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா f of x ஈக்குவல் டு 3x -2. ஸோ இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளை 4 சப்டிவிஷன் கொடுத்து அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் போவோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு தெரியுது. 4 வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இந்த கேட்டகரியில் வரனால இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x -2 இல்லையா? அப்போ இந்த தேர்ட் ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு அப்ளை ஆகும். இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 × 4 -2 வரும். 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 வரும். ஸோ 12 - 2 ஈக்குவல் டு 10. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 10 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸ் -2 இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். ஏன்னா அங்கே தான் இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா? எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2 அதே டைம் லெஸ் தென் 3 இருக்கும் பட்சத்தில் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2 அந்த ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். ஸோ இங்கே எக்ஸ் -2ங்கிறனால நமக்கு இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகுது. இங்கே வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of -2 ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர் -2. -2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 தான் வரும். ஸோ 4 - 2 ஈக்குவல் டு 2.
f of minus 2 equal to 2 வருது. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of 4 plus 2 into f of 1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம f of 4 ஓட வேல்யூ என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி f of 1 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? f of 4 அப்படிங்கும்போது x equal to 4 வருது. அப்போ நமக்கு தேர்ட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். f of x equal to 3x minus 2. இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 12 minus 2 equal to 10 வரும். f of 1 பார்த்தோம் அப்படின்னா x equal to 1 இல்லையா? x equal to 1 போது செகண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். அப்போ f of x equal to x square minus 2. இதில் xக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of 1 equal to 1 square minus 2 equal to minus 1. ஸோ நமக்கு f of 4 ஓட வேல்யூம் கிடைச்சிச்சு, f of 1 ஓட வேல்யூம் கிடைச்சிச்சு. நம்ம இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் போட்டோம் அப்படின்னா 10 plus 2 into minus 1 வரும் equal to 8. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of 1 minus 3 into f of 4 divided by f of minus 3 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம f of 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், f of 4 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், f of minus 3 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் நம்ம ஆல்ரெடி சப்டிவிஷன் 1லையும் சப்டிவிஷன் 3லையும் வந்து நம்ம f of 1 ஓட வேல்யூவும் f of 4 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். இருந்தாலும் இந்த சப்டிவிஷன்லையும் மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா எக்ஸாமில் அப்போ தான் நமக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம அதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம் இந்த ஃபோர்த் சப்டிவிஷனில். ஓகே, f of 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x equal to 1 இல்லையா? ஸோ இந்த x 1ஆக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து f of x வந்து x square minus 2. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of 1 equal to 1 square minus 2. So 1 minus 2 equal to minus 1 வரும். ஸோ நமக்கு f of 1 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து f of 4 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x 4ங்கும் போது நமக்கு இந்த தேர்ட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். ஸோ f of x equal to 3x minus 2. இங்கே xக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 into 4 minus 2 வரும். அப்போ 12 minus 2 equal to 10. ஓகே, ஸோ நமக்கு இந்த ரெண்டும் ஆல்ரெடி நம்ம சப்டிவிஷன் 1லையும் சப்டிவிஷன் 3லையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இருந்தாலும் ஸ்டெப் மார்க்காக நம்ம திரும்பியும் எழுதுறோம். ஓகே, அடுத்து வந்து f of minus 3ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து x equal to minus 3. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா அதில் தான் கண்டிஷன் வந்து x வந்து லெஸ் தென் மைனஸ் 2ஆக இருக்கணும். ஸோ இங்கே மைனஸ் 3ங்கிறது லெஸ் தென் மைனஸ் 2. ஸோ அப்போ இந்த x equal to minus 3க்கு வந்து நம்ம f of x equal to 2x plus 7 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கிறோம். இதில் xக்கு பதிலாக நம்ம minus 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 into minus 3 plus 7 வரும். ஸோ minus 3 into 2 வந்து minus 6 இல்லையா? ஸோ minus 6 plus 7 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறோம். ஸோ இதை ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 வரும். ஸோ f of minus 3ஓட வேல்யூ வந்து 1. இப்போ நமக்கு 3 வேல்யூக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு. f of 1க்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிச்சு, f of 4க்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிச்சு, f of minus 3க்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிச்சு. இந்த மூணையும் இந்த ஃபோர்த் சப்டிவிஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -1 minus 3 into 10 divided by 1 வருது. 3யும் 10யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 30. -1ஐயும் -30ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -31 வரும். ஸோ -31 1ஆல் டிவைட் பண்ணால் -31 தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து -31. நமக்கு ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நம்ம 4 சப்டிவிஷனுக்கும் இந்த எக்ஸாம்பிளில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.